ஈரான் சரணடையும் வரை தாக்குதல் தொடரும், அதுவும் நிபந்தனையின்றி ஈரான் சரணடைய வேண்டும் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஆனால் மற்றொரு புறம் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு உதவுமாறு அவர் சீனாவிடம் கெஞ்சிக் கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதற்கு நடுவே தான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வெளியிட்ட வீடியோ அது மீண்டும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டது என்கிற சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. கார்க் தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல் தொடுக்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா தீவின் மீது ஈரான் தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இந்த போர் இப்படியே நீண்டு கொண்டே முற்றிக்கொண்டே செல்கிறதே, இதற்கு முடிவுதான் என்ன? உலகின் அன்றாட கச்சா எண்ணெய் தேவை என்பது 105 மில்லியன் பேரல்களாகும். இதில் 5இல் 1 பகுதி கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறது. அது மட்டுமல்ல, இதில் 10இல் 1 பகுதி ரெட்சி என்று சொல்லக்கூடிய செங்கடல் வழியாக செல்லக்கூடிய அந்த அல் மந்தாஃப் என்கிற அந்த நீரிணை வழியாக செல்கிறது. இந்த 2 நீரிணைகளிலும் சரக்கு போக்குவரத்து, குறிப்பாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்வது பாதிக்கப்படுமேயானால் அது உலக சந்தையில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட விளைவுகளைத்தான் இப்பொழுது உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இது மேலும் கூட உயரக்கூடும் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக ரஷ்யா சீனாவினுடைய கை ஓங்கி இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள் கோபம் கொண்டிருக்கின்றன. அந்த கோபம் குறிப்பாக ட்ரம்ப் மீது திரும்பி இருக்கிறது. ட்ரம்போ இந்த கோபத்தை தவிர்ப்பதற்காகவும் கச்சா எண்ணெய் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதை தவிர வேறு வழி இல்லை என்கிற சூழலில் அதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் சீனாவின் உதவியை நாடியிருக்கிறார் என்பதுதான் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பகீர் தகவல். இன்னும் 2 வாரங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது 2 நாடுகளுக்கிடையான வர்த்தக பொருளாதார உறவுகளில் மிக முக்கியமான முன்னேற்றங்கள் எட்டப்பட இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பை குறிவைத்து இதை ஒரு ட்ரம்ப் கார்டு போல வைத்துக்கொண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனாவிடம் ஈரானிடம் பேசி அந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்க சொல்லுங்கள் என்பது போல கேட்டுக்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. அப்படி சீனா உதவி செய்ய மறுக்குமேயானால் அந்த ஜின்பிங்குடான சந்திப்பையே தான் தள்ளி போட தயங்க மாட்டேன் என்று ட்ரம்ப் வெளிப்படையாகவே ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ்க்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக அவர் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும், அதுவரை தாக்குதல் தொடரும் என்று சொன்னாலும் கூட இந்த கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்குலைவும் கச்சா எண்ணெயினுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதும் பெரும் நெருக்கடியை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் அங்கு பெட்ரோல், டீசல், எரிவாயுவினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருப்பதும் அவருக்கு பெரும் நெருக்கடியாக மாறியிருக்கிறது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அவர் ஈரானில் இருக்கக்கூடிய அங்கு ஈரானில் உற்பத்தியாகக்கூடிய அகழ்ந்தெடுக்கக்கூடிய கச்சா எண்ணெயில் 90 விழுக்காடை சுத்திகரிக்கக்கூடிய தீவான கார்க் தீவின் மீது அவர் தாக்குதல் தொடுத்திருந்தார். இதற்கு ஈரானும் பதிலடி தாக்குதல்களை தொடுத்து வருகிறது. துபாயினுடைய விமான நிலையம் அருகே ஒரு எண்ணெய் டேங்கரை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா தீவின் மீது அவர்கள் தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஈரானுக்கு இந்த கார்க் தீவு முக்கியமோ அதுபோல ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அந்த ஃபுஜைரா தீவு என்பது மிக முக்கியம். ஏனெனில் அது இந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு அப்பால் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து கச்சா எண்ணெயை எடுத்துச் செல்ல ஹோர்முஸ் நீரிணை அவர்கள் நாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான எண்ணெய் துறைமுகமாக அந்த ஃபுஜைரா துறைமுகம் இருக்கிறது. அதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதன் காரணமாக அங்கு எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் நெருக்கடியை அதிகமாக்கும் என்று அஞ்சப்படுகிறது. எனவே இதற்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டிய சூழலில் ட்ரம்ப் இருக்கிறார். அவர் வெளிப்படையாக சொல்வது ஒன்று என்றாலும் கூட உள்ளூர அவர் எப்படியாவது இதை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியுமா என்று பார்க்கிறார். அதற்காக அவர் சீனாவினுடைய உதவியை நாடுகிறார், ஜப்பானினுடைய உதவியை நாடுகிறார், தென்கொரியாவினுடைய உதவியை நாடுகிறார். இந்த நாடுகளின் கையை அவர் எதிர்பார்த்திருக்கிறார் என்று அமெரிக்க ஊடகங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த நாடுகள் உதவாவிட்டால் தான் என்ன செய்ய போகிறேன் என்பது போல ஒரு மிரட்டல் தொனிலும் கூட அவர் பேசுகிறார். இதைவிட மிக முக்கியமாக நேட்டோ நாடுகளுக்கு அவர் அழுத்தம் கொடுக்கிறார். இந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதிக்கு அவர்கள் கப்பல்களை அனுப்ப வேண்டும்.
என்று அவர் கூறுகிறார். அப்படி கப்பல்களை அனுப்பினால் ஈரான் தாக்குதல் நடத்தும் என்பது மிகவும் வெளிப்படையான ஒரு உண்மையாக, ஒரு யதார்த்தமான சூழலாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் அமெரிக்க கப்பல்களை பணயம் வைப்பதற்கு பயந்து நேட்டோ நாடுகளினுடைய கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார். இதற்கு நேட்டோ நாடுகள் கைவிரித்து விட்டன. அதுவும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்த போரில் நாங்கள் ஏன் ஈடுபட வேண்டும், அப்படி ஒருவேளை ஈடுபட்டாலும் இது எப்படி முடிவுக்கு வரும், இந்த போரிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் தாங்கள் எப்படி ஈடுபட முடியும் என்று வெளிப்படையாகவே கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக அந்த நேட்டோ நாடுகளுக்கும் இந்த அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலினுடைய மிக மோசமான விளைவுகள் வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது என்ற சூழலில் தான் இப்படிப்பட்ட விமர்சனங்களை நேட்டோ நாடுகள் முன்வைக்கின்றன. இதற்கு நடுவே ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி அமெரிக்காவை கிண்டல் அடித்திருக்கிறார். ஒருபுறம் அவர்கள் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் எங்களை சொல்கிறார்கள், எங்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். ஆனால் மற்றொரு புறமோ சீனாவினுடைய உதவியை அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்று அவர் கிண்டல் அடித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சீனா இதற்கு எந்தவிதமான பதிலையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் மழுப்பலாக இதை கடந்து சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேல் பிரதமர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தயாரிக்கப்பட்ட வீடியோவாக இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்தது. அதில் அவருக்கு 6 விரல்கள் இருப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் அவர் மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2 கைகளையும் காட்டி தன்னுடைய கைகளில் 5 விரல்கள் தான் இருக்கின்றன என்று அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். தான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பது போல அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மென்பொருள் மூலமாக, ஏஐ செயலி மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் என்று மீண்டும் சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. எனவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உயிரோடு தான் இருக்கிறாரா? அப்படி உயிரோடு இருந்தால் ஏன் அவன் பொது வெளியில் தோன்றவில்லை? இப்படி ஏன் வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்? அல்லது இஸ்ரேலுக்கு வெளியே வேறு ஏதேனும் பகுதியில் பாதுகாப்பாக சென்று அவர் பதுங்கி இருக்கிறாரா என்ற விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றன. அதே சமயத்தில் அமெரிக்கா கார்க் தீவின் மீது தாக்குதல் தொடுப்பது, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஃபுஜைரா தீவின் மீது தாக்குதல் நடத்துவது என்று இந்த தாக்குதல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் மற்றொருவரும் ஈரான் மீது ஏவுகணை மலைகளை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இப்போதைக்கு இந்த போர் முடிவுக்கு வருவது போல தோன்றவில்லை.